விவசாய குப்பைகளுங்கிறது வந்து 2 வகையாக பார்ப்போம். ஒன்று வந்து நீங்கள் நியூஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கூட விவசாய குப்பைகளுக்கு பல வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு எப்போவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டுகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு ஈவன் நீங்கள் சொல்கிற வாழைப்பழ தோல்ல வந்து முதற்கொண்டு எல்லா இதுலேயும் ஒரு வேல்யூ அடிஷன் வேல்யூ செயின் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இதுக்கு நம்ம நார்த் இந்தியாவில் வந்து நம்ம டெல்லி வந்து புகையுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுக்கான மேஜரான ரீசன் என்னென்ன, ஒரு காரிங்கிற ஒரு சீசன் இருக்கும். அந்த சீசன் முடிஞ்சிட்ட உடனே அவங்க வந்து அந்த என்ன சொல்றது கரும்பு கன்றுகளை வந்து கரும்புடைய அந்த குப்பைகளை இல்ல கரும்புடைய அந்த தண்டுகளை அவங்க வந்து சக்கை இல்ல கரும்புடைய தண்டுகள் அடிப்பாகத்துல இருக்கிறத எடுத்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா அவங்க அதை எரிச்சிருவாங்க. இப்போ அதை எரிச்சதுனால 2 விஷயங்கள் நடக்கும். இது எங்க பஞ்சாப்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து டெல்லியில எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதாவது பஞ்சாப்ல நடக்கிறது அப்படியே அந்த மாசு வந்து டெல்லியை நோக்கி நகரும். கண்டிப்பா. ஏன்னா ஏர் ஃப்ளோ வந்து அந்த இடங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஃப்ளோ வர்றது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து இங்க ஏர் பொல்யூஷன்ஸ் ஓரளவுக்கு ரெகுலேட்டடா இருக்கிறதுக்கு பல காரணிகள் இல்லைனாலும் நமக்கு வந்து சீஷோர் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்சார்ப்ஷன் ஆகுது. பட் அதையும் தாண்டியும் நமக்கான ஏர் பொல்யூஷன்ஸும் நமக்கு காம்பனன்ட் இருக்கு. சரி, அந்த இடங்கள்ல கூட விவசாயத்தை யூஸ் பண்ணி வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படுது. கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கதான் செய்யுது. அந்த கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ்லேயே பல விஷயங்கள் என்னென்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை எப்படி எல்லாம் வேல்யூ அடிஷன்ல பண்ண வேண்டியது. அதில் மேஜராக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாயில் பெட்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸுக்கு, அதாவது நம்ம மஷ்ரூம் காளான் இதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான பெட்ஸை வந்து பெட்னா அதை உருவாக்குறதுக்கான இது பண்ணலாம். அதுக்கு அடுத்து அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளுடைய ப்ராடக்டோடைய குவாலிட்டியை பொறுத்து அதை வந்து ப்ளீச்சோ இல்லை ரிடியூஸோ இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து கிடைக்கிற ஸ்பெஷலான ப்ராடக்ட்ஸை நம்ம வேல்யூ அடிஷனாக எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு அரிசி இருக்குது, அரிசியிலேருந்து வர்ற இது உமி இருக்குல்ல, உமியிலிருந்து சிலிக்கா எடுக்க முடியும். அதே மாதிரி உமியிலேருந்து பெல்லட்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். சில நேரங்களில் எப்படி ஆகும்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த பொருள் வந்து அந்த பொருளோடைய விலை வந்து த்ரோ அவே ப்ரைஸஸாக இருக்கும். ஒன்ஸ் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு வேல்யூ செயினில் கிரியேட்டடாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மைக்ரோசிலிக்கா ஆக்டிவேட்டட் சிலிக்கா எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ரைஸ் ஹஸ்க் மூலமாக நீங்கள் எடுக்க முடியும்.